Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு த்ரெட் இருக்கு, இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் வலிமையானவர், எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர். அவருக்கு பாக்ஸிங் தெரியும், கராத்தே தெரியும், நல்ல சண்டை விஷயத்தில் அவர் யாரும் கிட்ட போக முடியாது. ஆனால் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி தாங்குறான்னா யாராவது சமாளிக்க முடியும்? நிராயுதமானே நின்றுட்டு இருக்காரு, அங்கே பேசிகிட்டு இருக்காரு, பின்னாடி கழுத்தில் வெட்டுறான், தலையில் வெட்டுறான், கோழைத்தனமான செயல்கள் செஞ்சுருக்காங்க. காவல்துறை ஒரு பக்கம் பேரலராக லா அண்ட் ஆர்டர் அண்ட் கிரைம் வேலை செஞ்சாலும் உளவுத்துறை அதை விட ஒரு படி மேலே போயிட்டு இதை கண்காணிக்கணும். செஞ்சுட்டு தானே சார் கண்காணித்து சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ டெப்டி கமிஷனர் லெவலில் தான் தலைவர் இருக்கார் உளவுத்துறைக்கு சென்னையில். நான் சொல்கிறது ஐஜி லெவலில் இருக்கணுன்றேன். நீங்களும் பகுஜன் சமாஜில் இருந்திருந்தீங்க, உடன் பயணிச்சிருந்தீங்க, அவரோடு பழகி இருந்திருந்தீங்களா? அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு? வெரி அவுட் ஸ்போக்கன், எதுவும் நேர்மையாக வெளிப்படையாக பேசக்கூடியவர், அவ்வளோதான். அதுதான் அவருக்கு பிரச்சனையே. ரவுடி இரண்டு குழுக்களுக்கு இடையிலான சண்டை மோட்டிவ் இருந்துச்சு. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்ற இதுதானே வைக்கிறாங்க. இல்லை, என்ன மோட்டிவ்? கொடுக்கல வாங்கல எதுனா இருந்துச்சா? ஏற்கனவே நடந்த ஒரு கொலைக்கு பதில் கொலையான்னு தானே போலீஸும். சரி, இவர் அந்த கொலையில் ஈடுபட்டிருந்தா ஏன் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கல? அப்போ நிரபராதி தானே, அதை பற்றி பேசலாமா? பேசுறது தவறு தானே, அவதூறு தானே அது. சாதிய அரசியலை வச்சுக்கிறாங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம். கேட்டால் ஒரு கட்சி நாங்கள் தலித் மக்களுக்காக போராடுறோம்னு சும்மா பேருக்கு வச்சுக்கிறாங்க. ஆனால் பின்னாடி இதுதான். கட்ட பஞ்சாயத்து பண்ணால் கைது பண்ணு, அரெஸ்ட் பண்ணு, எஃப்ஐஆர் போடு, ஒரு நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்து. ஏன் நிறுத்தலை? பேசுகிறவன் செய்யணும்ல. அதை இறந்த பண்ண வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன அரசியல்? இது திராவிட இயக்க ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்கள் கூட நிறைய பேர் எழுதுறது இப்படி தான் எழுதுறாங்க. என்னென்னு அவர் யாருக்கு தெரியும்? இப்போ தான் கேள்வியே படுறேன். இந்த மாதிரிலாம் எழுதுறவங்களாம் இருந்தாங்க. திருவள்ளுவருடைய 4ஆம் அதிகாரத்தில் திருக்குறள் நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை ஒருத்தன் இறந்துட்டாங்கலாம், அவங்கள பெருமையாக தான் நீ பேசணும். இறந்தவரை வச்சு அரசியல் பண்ணலாமா? அப்போ திருக்குறள் நீ தமிழனாக இருந்தால் நீத்தார் பெருமையை தான் பேசணும். தலித் மக்களுக்காக இப்போ போராடக்கூடிய, பேசக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகளுக்கு போய் நிற்கக்கூடியவங்களுக்கு மேலே ரவுடி, கேங்ஸ்டர், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கன்ற முத்திரை குத்திடுறாங்களோ? அண்ணாமலை காவல்துறையில் இருக்கும்போது இத்தனை ஆயிரம் கோடி லஞ்சம் பெற்று இன்னும் 20 ஆண்டுகள் பணி இருக்கும் போதே, 15 ஆண்டுகள் பணி இருக்கும் போதே ஓடியாந்துட்டாருன்னு சொல்கிறாங்களே, நான் சொல்லியிருக்கேனா? அவர் மனைவி வச்சு தொழில் பண்ணாருன்னு எல்லாம் சொல்கிறாங்களா, நான் சொல்லியிருக்கேனா? எனக்கு நாகரிகம் தெரியும், அரசியல் நாகரிகம். நான் வந்த வழி அது மாதிரி. செல்வ பெருந்தகை ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்னு சொல்கிறிய, என்ன ஆதாரத்தோடு சொல்கிற? இப்போ மாட்டிட்டல நீ. அண்ணாமலை என்கிட்ட பேசுகிறாரு, என்னை பற்றி ஏன் பேசுகிறார்? பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட பாதுகாப்பு உள்ள இவர் பேசுனது நியாயமாக நீதி கேட்க போகிறோம். நான் பெயிலபிள் செக்ஷனில் அவர் மேலே எஃப்ஐஆர் போட போகிறாங்க. சிறைக்கு போகிறது உறுதி. மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவர், நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர், ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர், போய் இரங்கல் தெரிவிக்கிறது, அஞ்சலி செலுத்துறது வேறு. 2 நாளும் உடன் இருக்கிறது, அங்கேயே இருக்கிறது, இந்த ஏற்பாடுகள் செய்கிறது, நள்ளிரவு போய் அடக்கம் பண்ணுற. எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் ஒரு தலித் தலைவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் உடனிருந்து கிட்ட இருந்து அடக்கம் செய்து காங்கிரஸ் கட்சி சார்பாக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதுதான் தலைமை பண்பு. தலைவர் ராகுல் காந்தி அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக இருங்கன்னு சொன்னார். குற்றவாளிகளை கண்டுபிடித்து இரும்பு கரம் கொண்டு கொடுக்க வேண்டும். இதுதான் சார் காங்கிரஸ். எல்லாருக்குமான கட்சி காங்கிரஸ். ஏன் பாஜகலேருந்து வரல? யாருமே வர வேண்டியதானே? எல்முருகன் எல்லாம் வந்துட்டு போனாங்க. எங்கே வந்தாங்க? போவாங்க, ஒரு மாலை போடுவாங்க, வந்துடுவாங்க. கடைசி வரை பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருங்கன்னு எங்கள் தலைமை சொல்லுது. உங்கள் தலைமையை அப்படி சொல்லலை. உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை. வணக்கம். வணக்கம் சார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய அந்த படுகொலை யாராலும் எதிர்பார்த்திருக்கவில்லை, கண்டிக்கத்தக்க விஷயங்கள். நீங்களும் கண்டிச்சிருந்தீங்க. தேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வரை அதை கண்டிச்சிருந்தாங்க. ஆனால் நிறைய விமர்சனங்களும் இந்த பக்கம் இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இல்லை, இதெல்லாம் கோடைகள் நடத்திய படுகொலை. ஒருத்தர் நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது அவர் மேலே போயிட்டு ஆயுதங்களால் தாக்கி அவரை சாய்ப்பது என்பது எந்த விதத்திலும் மன்னிக்க முடியாது. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சாதாரண மக்களுக்கே இந்த நிலை வரக்கூடாது. ஒரு ஜனநாயகவாதிகள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் எல்லாமே இந்த தாக்குதல், படுகொலைகள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க முடியாது. கண்டிக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் இருக்கிறோம். எவ்வளவு காலம் இது தொடரும் என்று கேட்டால் இது நடக்கவே கூடாது. நடக்க விடாமல் பாதுகாக்க வேண்டும். காவல்துறை அதற்கு முழு பொறுப்பேற்று இனிவரும் காலங்களில் கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும்.
உளவுத்துறையை வலிமைப்படுத்த வேண்டும். எங்களுடைய கோரிக்கையை தொடர்ந்து உளவுத்துறை மிக மிக வலிமைப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் டெவலப் பண்ணி கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர காவல்துறை ஏடிஜிபி லெவலில் வந்து ஒரு கமிஷனர் இருப்பார். அவருக்கு கீழே உளவுத்துறை பார்த்தீங்கன்னா உளவுத்துறை தலைவராக ஒரு டெப்டி கமிஷனர் தான் இருக்கார். அப்போ டெப்டி கமிஷனர் உளவுத்துறையாக இருக்கார் அப்படின்னா அவரால் என்ன அதில் நிர்வாகத்தில் அவர் கீழே அந்த அணிகளை அமைத்து எப்படி செயல்பட முடியும்? நான் பரிந்துரை பண்ணியிருக்கேன், நான் ஏற்கனவே வேண்டுகோள் வைத்திருக்கேன். குறைந்தபட்சம் ஐஜி லெவலில் சென்னை மாநகரத்தில் உளவுத்துறை அதிகாரியை நியமிக்கணும். ஏடிஜிபி கிரேட்டர் சென்னை கமிஷனர்னால் அதுக்கு கீழே வந்து இன்டெலிஜென்ஸ் சீஃப் வந்து ஐஜி இருக்கணும், அதுக்கு கீழே டிஐஜி இருக்கணும், அதுக்கு கீழே எஸ்பி இருக்கணும், அதுக்கு கீழே எல்லா ஸ்டேஷன்லேயும் அந்த ஸ்டேஷனுடைய எல்லைக்குட்பட்ட இது மாதிரி சமூக விரோதிகள் யாரெல்லாம் கூலிப்படைகளாக இருக்காங்க, யாரெல்லாம் இந்த கஞ்சா விற்பனை செய்கிறார்கள், இது ரெண்டுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும், தடுத்து ஒடுக்க வேண்டும். காவல்துறை ஒரு பக்கம் பேரலராக லா அண்ட் ஆர்டர் அண்ட் கிரைம் வேலை செஞ்சாலும் உளவுத்துறை அதை விட ஒரு படி மேலே போயிட்டு இதை கண்காணிக்கணும். செஞ்சுட்டு தானே சார் இருக்காங்க, கண்காணித்து சொல்லி தான் சொல்கிறேன். இப்போ டெப்டி கமிஷனர் லெவலில் தான் தலைவர் இருக்கார் உளவுத்துறைக்கு சென்னையில். நான் சொல்கிறது ஐஜி லெவலில் இருக்கணுன்றேன். மாண்புமிகு முதலமைச்சருடைய காவல்துறை மானியம் 29 அவருடைய பதில் வரை 28 மாலை 5:30 மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாடியே நான் பேசினேன். இது போதாது, உளவுத்துறையுடைய செட்டப் போதாது, உளவுத்துறையை இன்னும் வலிமைப்படுத்தணும். காவல்துறைக்கு இந்தியா முழுதும் உலகம் முழுதும் கேட்டால் தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு காவல்துறை நிகரான காவல்துறைன்னு பேர் எடுத்த காவல்துறை. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எவனோ ஒரு ஆடு 2 ஆடு கருப்பாடுகள் வந்து தவறு செஞ்சதுன்னா என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வி கேனாட் பிளேம். அருமையான அதிகாரிகள்லாம் திறமையான அதிகாரிகள்லாம் தமிழ்நாடு காவல்துறையில் இருக்காங்க, அப்பழுக்கற்ற தலைவர்கள். 1-2 பேர் செய்கிற தவறுகளில் வந்து என்டையர் டிபார்ட்மெண்ட்டுடைய நேம் ஸ்பாயில் ஆகுது. அப்போது இன்டெலிஜென்ஸ் வலிமைப்படுத்தணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா சென்னையில் குறைந்தபட்சம் ஒரு ஐஜி லெவலில் இருக்கணும், அது சீப்பாக. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் சொல்கிற குறைந்தபட்சம் டிஎஸ்பி லெவலில் இருக்கணும், அடிஷ்னல் எஸ்பி லெவலில் இருக்கணும். அவங்க பேரலராக அதை ரன் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும் லா அண்ட் ஆர்டருக்கு. சார் இங்கே இந்த பிரச்சனை எங்கள் உளவுத்துறை கண்டுபிடிச்சிருக்கோம், இதை தடுத்து நிறுத்தணும். இங்கே கள்ளச்சாராயம் விற்கிற மாதிரி இருக்கான், ஏதோ ஒரு ஸ்மெல் வருது, இளைஞர்கள் துப்பு கொடுக்குறாங்க, மகளிர் சுய உதவி துப்பு கொடுக்குது, ரசிகர் மன்றங்கள் துப்பு கொடுக்குறாங்க, ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் துப்பு கொடுக்குறாங்க. கண்டுபிடிச்சி அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் லெவலில் தான் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கான். சூப்பரண்டா போலீஸ்னால் அதுக்கு அடிஷ்னல் சூப்பரண்டா போலீஸ், அதுக்கு டெப்டி சூப்பரண்டா போலீஸ், அதுக்கு ஸ்டேஷன் ஆஃபீஸர்ஸ், இன்ஸ்பெக்டர். இப்போ உளவுத்துறைக்கு யார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஒரு இன்ஸ்பெக்டர் தான் பார்த்துக்கிறார். அது போதாது. குறைந்தபட்சம் டிஎஸ்பி, அதிகபட்சம் அடிஷ்னல் சூப்பரண்டா போலீஸ், அவர் தலைமையில் டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணிடணும் அவங்ககிட்ட. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள், இங்கே என்ன அஃபென்ஸ் நடந்தால் அது ஏன் பொறுப்பு. அப்போ பேரலராக லா அண்ட் ஆர்டர் ஒரு பக்கம், க்ரைம் ஒரு பக்கம், அதை வேலை செஞ்சாலும் உளவுத்துறை ஒரு பக்கம் இண்டிபெண்ட்டாக அவங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப். இதான் என்னுடைய கோரிக்கை. மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாடியே நான் பேசினேன் 28ஆம் தேதி. அவரும் அதுக்கு சரி பண்ணலான்னு சொல்லியிருக்கார். இப்போ அதில் தான் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போ இந்த படுகொலை அப்படிங்கிறது அதை இன்னும் உறுதிப்படுத்துதோ அந்த கோரிக்கை? இப்போ அவருக்கு த்ரெட் இருக்குன்னு தெரியும். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு த்ரெட் இருக்குது, இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் வலிமையானவர், எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர். அவருக்கு பாக்ஸிங் தெரியும், கராத்தே தெரியும், நல்ல சண்டை விஷயத்தில் வந்து அவர் யாரும் கிட்ட போக முடியாது. ஆனால் நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து தாங்குறான்னா யாராவது சமாளிக்க முடியும்? நிராயுதமானே நின்றுட்டுருக்காரு, அங்கே பேசிகிட்டு இருக்காரு, பின்னாடி வந்து கழுத்தில் வெட்டுறான், தலையில் வெட்டுறான், கோழைத்தனமான செயல்கள் செஞ்சுருக்காங்க. அதை கூட தமிழ்நாட்டில் சில அரசியல் கட்சிகள் இறந்தவரை கூட நீத்தார் பெருமைன்ட்டு திருவள்ளுவர் எழுதியிருக்கார். திருவள்ளுவருடைய 4ஆம் அதிகாரத்தில் திருக்குறள் நீத்தார் பெருமை. நீத்தார் பெருமை ஒருத்தர் இறந்துட்டாங்கலாம் அவங்கள பெருமையாக தான் நீ பேசணும். இறந்தவனை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன அரசியல்? இது இறந்தவரை வச்சு அரசியல் பண்ணலாமா? அப்போ திருக்குறள் நீ தமிழனாக இருந்தால் நீத்தார் பெருமையை தான் பேசணும். இதுமாரி அரசியல் தமிழ்நாட்டில் அவமானப்படக்கூடிய அளவிற்கு சில அரசியல் தலைவர்கள் அரசியல் பண்ணுறாங்க. அதான் சார், நீங்கள் இப்போ சொல்கிறதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, ரவுடி 2 குழுக்களுக்கு இடையிலான சண்டை மோட்டிவ் இருந்துச்சு, அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்ற இதுதானே வைக்கிறாங்க. இல்லை, என்ன மோட்டிவ்? கொடுக்கல வாங்கல எதுனா இருந்துச்சா?
ஏற்கனவே நடந்த ஒரு கொலைக்கு பதில் கொலையான்னு தானே போலீஸும் சரி, சொன்னாங்க. இவர் அந்த கொலையில் ஈடுபட்டிருந்தா ஏன் குற்றப்பத்திரிக்கையில் சேர்க்கல? முதல் தகவல் இருக்கேன் சேர்த்துருக்கணும்ல. நான் கேட்குறேன், ஒரு காமன் மேனாக கேள்வி கேட்குறேன். இப்போ அவதூறு கலப்புறாங்க, இந்த கொலை அந்த கொலை, இதற்கு சட்டம், அவர் இதில் ஈடுபட்டாருன்னு சொல்கிறீங்கன்னா அப்புறம் ஏன் அவரை வந்து குற்றப்பத்திரிக்கையில் சேர்க்கல, ஏன் கைது செய்யலை, ஏன் எஃப்ஐஆரில் சேர்க்கல? அவர் நிரபராதின்னு வந்துச்சுன்னு விட்டுட்டீங்க. அப்போ நிரபராதி தானே, அதை பற்றி பேசலாமா? பேசுகிறது தவறு தானே, அவதூறு தானே அது. அப்போ நீத்தார் பெருமை எங்கே போச்சு? நீ தமிழ்னா இருக்கிற திருக்குறளுடைய பாரம்பரியம் வந்தவன், திருவள்ளுவர் பாரம்பரியம்னு சொல்லிக்கிறேன், இதை பற்றி பேசுவோமா? சொல்லுங்கள். இதை கேட்கணும்ல, அவன் பேசுகிறோம். முதல்ல என்ன சொல்லணும், இதை அவதூறு சொல்கிறோமே, அந்த கொலைக்கு இந்த கொலைன்னா, அந்த கொலையில் ஈடுபட்டார்னா ஏன் குற்றப்பத்திரிக்கையில் சேர்க்கல, ஏன் எஃப்ஐஆரில் சேர்க்கல, ஏன் கைது பண்ணலை? ஆற்காடு சுரேஷ் கொலையே இப்போ ஒழுங்காக விசாரிக்கலைங்கிற பொருள் வருது. அப்படி சொல்லலை, இவருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறேன். போலீஸே இறந்த பிறகு குற்றம் சம்மந்தக்கூடாதுல்ல. அப்போ இப்போ பேசுகிற அறிவுஜீவிகள் காவல்துறையில் போய் புகார் கொடுத்துருக்கலாமே, இவர் இதில் ஈடுபட்டிருக்காருங்களா, நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம். அப்போல்லாம் அமைதியாக இருந்துட்டு இங்கே ஒருத்தர் இறந்துட்டு பேர் அவன் மேலே அவதூறு பேசலாமா? தப்பு. அது யாராக இருந்தாலும் தப்பு தான். பொதுவாக ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, இவங்க வந்து சாதிய அரசியலை வச்சுக்கிறாங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம். கேட்டால் ஒரு கட்சி, ஒரு பேர், நாங்கள் தலித் மக்களுக்காக போராடுறோம்னு சும்மா பேருக்கு வச்சுக்கிறாங்க. ஆனால் பின்னாடி இதுதான். சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமானது. சட்டத்தை யாரும் வலிக்க முடியாது. சட்டத்தை வளைக்க முடியுமா? கட்ட பஞ்சாயத்து பண்ணால் கைது பண்ணு, அரெஸ்ட் பண்ணு, எஃப்ஐஆர் போடு, ஒரு நீதிமன்றத்துக்கு முன் நிறுத்து. ஏன் நிறுத்தலை? பேசுகிறவன் செய்யணும்ல அதை. சொல்லுங்கள் பார்ப்போம். இயற்கை தீர்மானிக்கும் சார். இயற்கை என்ன தீர்மானிக்கும்? எது சரி எது தவறுன்னு தீர்மானிக்கும். அதிலேருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இப்போ பப்பு யாதவ்னு ஒருத்தர் இருக்கார். பப்பு யாதவ் வந்து 4 முறை இண்டிபெண்டாக பீகாரில் ஜெயிக்கிறார். எல்லாம் கூச்சல் போடுறாங்க. அவர் பதவி இருக்கும்போது என்ன சொல்கிறாரு? நான் யாரையும் சாராமல் 4 முறை ஜெயிச்சிருக்கேன்டான்றார். அப்போது ஒரு பாராளுமன்றத்துடைய, ஒரு நாடாளுமன்றத்தில் இருக்கிற ஒரு 14 லட்சம் பேர் தீர்மானிக்கிறான் இவர் நல்ல தலைவர்னு. அவரை நீ என்ன சொல்லுவேன்? பப்பு யாதவ், அவர் தலித்து கிடையாது, யாதவ சமூகத்தை சார்ந்தவர். இவ்வளோ காலமாக அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அவர் ரவுடி, அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டரு, அவர் கூண்டாஸு, அவர் டானுன்னாங்க. அந்த டான் 4வது முறை ஜனநாயக நாடாளுமன்றத்துக்குள்ளே போகிறாரு. இதை பற்றி எதனா பேசுங்களேன், வாதம் பண்ணுங்களேன். அப்போது ஒரு சாரார் அவரை வந்து இப்படி ஒரு சுமத்துறாங்க பழிய, ஒரு சாரார் நேசிக்கிறாங்க. அப்போ நேசிப்பவர்கள், வாக்களிப்பவர்கள் யார், குற்றம் சொல்லுபவர்கள் யார், ரெண்டுத்தையும் பிரித்து பார்க்கணும். எங்கேயோ இடத்துல நியாயம் இருக்க வச்சு தானே அவர் நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு. இப்போ ஒருத்தர் 2 பேர் இல்லை, 10 லட்சம் பேரும் எதிரானவர்கள் அந்த கருத்துக்கு. ஒரு இடத்துல நியாயம் இருக்குது, அந்த நியாயத்தின் அடிப்படையில் நாங்கள் வாக்களிக்கிறோம். அவர் தேவையை எங்களுக்குன்னு வாக்களிக்கிறோம். மக்களுக்காக பேசுகிறவங்க. பப்பு யாதவுக்கு ஒரு நீதியும் திரு ஆம்ஸ்ட்ராங்கு ஒரு நீதியும் இருக்க முடியாதுல்ல. இவருடைய மக்கள் பிரதிநிதி, இவரும் மக்கள் பிரதிநிதி. அவர் யாதவ மக்களுக்காக கட்சி நடத்துகிறாரு, ஜெயிக்கிறாரு. இவர் விளிம்பு நிலை மக்களுக்காக கட்சி நடத்துகிறாரு, கவுன்சிலரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காரு, தேர்தல் காலத்துலையும் இருக்கார். குறை சொல்கிறது எங்கேருந்து வருது? அப்போ தலித்துக்கள்லாம் குறை சொல்லிட்டீங்களா? இதே வாய் அங்கேயும் பேச மாட்டேங்குது. அப்போ அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. தலித் மக்களுக்காக இப்போ போராடக்கூடிய, பேசக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகளுக்கு போய் நிற்கக்கூடியவங்க மேலே ரவுடி, கேங்ஸ்டர், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கன்ற முத்திரை குத்திடுறாங்களோ? அது இன்னைக்கு இல்லைங்க, 2000 ஆண்டுகளாக இருக்குது. அண்ணாமலை என்கிட்ட பேசுகிறாரு, என்னை பற்றி ஏன் பேசுகிறார்? அண்ணாமலை என்னை பற்றி பேசுகிறதுக்கு என்ன பேசணும்? நான் இருக்கேன், நான் ஒரு கட்சியோட மாநில தலைவர், அவர் ஒரு கட்சியோட மாநில தலைவர். நான் என்றைக்காவது அண்ணாமலை பற்றி அவதூறு பேசியிருக்கேனா? அண்ணாதுரை என்னைக்காவது ஹிஸ்ட்ரி ஷீட்டர் நான் சொல்லியிருக்கேனா? அண்ணாமலை காவல்துறையில் இருக்கும்போது எத்தனை ஆயிரம் கோடி லஞ்சம் பெற்று இன்னும் 20 ஆண்டுகள் பணி இருக்கும் போதே, 15 ஆண்டுகள் பணி இருக்கும் போதே ஓடியாந்துட்டாருன்னு சொல்கிறாங்களே, நான் சொல்லியிருக்கேனா? அவர் மனைவி வச்சு தொழில் பண்ணாருன்னு எல்லாம் சொல்கிறாங்களா, நான் சொல்லியிருக்கேனா? வீடியோ யூடியூபர் ஒருத்தர் வெளியிடுறாரு, ஹனி ட்ராப்பர், நான் என்றைக்காவது ஒரு வார்த்தை அந்த பயன்படுத்தியிருப்பேனா? நான் இப்போ முதல் முறையாக நான் கெலட்டாவில் பேசுகிறேன். நான் ஹனி ட்ராப்பர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன் அண்ணாமலையை பற்றி. கர்நாடகாவில் காவல்துறை அதிகாரம் இருக்கும் போது நிறைய கொள்ளை எல்லாத்துலையும் ஈடுபட்டு கொள்ளையடிச்சிட்டாருன்னு எல்லாம் பேசுகிறாங்களாம், பேசியிருக்கேனா? எனக்கு நாகரிகம் தெரியும், அரசியல் நாகரிகம். நான் வந்த வழி அது மாதிரி. யாரையும் அவதூறு பேசக்கூடாது. என் தாய் தந்தை எனக்கு அதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை தாய் தந்தை அவருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி தவறாக பேசணும், முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி தவறாக பேசணும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி தவறாக பேசணும், சாதி சமூக தலைவர்களை பற்றி தவறாக பேசணும். அதனால தான் அவர் கூடவே கூட்டணியில் இருந்த 2-3 தேர்தல்கள் ஒன்றா இருந்த
எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அவரை பற்றி என்ன சொல்கிறாரு நேற்றுக்கு? துரோகின்றார், பச்சுவந்தின்றார், கலர் மாறக்கூடியவர்ன்றார். நாங்கள் யாருன்னா அது மாதிரி சொல்கிறோமா? நாங்கள் காங்கிரஸ்காரர்கள், மிதவாதிகள், தீவிரவாதி மேலே நம்பிக்கை கிடையாது. அப்போ என் மேலே நீ ஏன் சொல்கிற? செல்வ பெருந்தகை வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்னு சொல்கிறிய, என்ன ஆதாரத்தோடு சொல்கிற? இப்போ மாட்டிட்டல நீ. இப்போ நீ மன்னிப்பு இன்னி வரைக்கும் மாலை வரைக்கும் உனக்கு கெடு கொடுத்துருக்கோம் டைம். நீ கொடுக்கலாம், நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம், ஹேட் ஸ்பீச் கொடுக்க போகிறோம், டெஃபமேஷன் போட போகிறோம், டேமேஜஸ் கிளைம் பண்ண போகிறோம். அப்புறம் எஸ்சி எஸ்டி பிரிவில் சட்ட பாதுகாப்புன்னா இருக்குது, எங்களுக்கு கொடுத்துருக்கார் பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்த சட்ட பாதுகாப்புள்ள இவர் பேசுனது நியாயமாக நீதி கேட்க போகிறோம். நான் பெயிலபிள் செக்ஷனில் அவர் மேலே எஃப்ஐஆர் போட போகிறாங்க, சிறைக்கு போகிறது உறுதி. ஆனால் நாங்கள் காந்தியவாதிகள், காங்கிரஸ்காரர்கள், மன்னிச்சு விட்றோம், நீ மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேட்கலாம், நாங்கள் போவோம். இல்லை நீ ப்ரூவ் பண்ண, நான் எங்கே ஹிஸ்ட்ரி ஷீட்டர், எந்த ஸ்டேஷனில் எனக்கு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு போட்டிருக்கான், எங்கே என்ன ரவுடி லிஸ்ட்டில் வச்சுருக்கான், எங்கேயாவது ஒன்று சொல்லுப்பா, ஒரு ஆதாரம். நீ ஒன்றும் ஆதாரத்தை கொடுக்கணும். ஆதாரம் கொடுக்கவில்லை, தெரியாமல் பேசினா மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்க தெரிந்தவன் மனிதன். காங்கிரஸ்காரர்கள் மன்னிக்க தெரிந்தவர்கள். பாஜக மாதிரி வெறுப்பு அரசியல் பேசுகிறவங்க கிடையாது. இன்றைக்கி இந்த நாக்கு ஒரு மாதிரி பேச, நாளைக்கு அந்த நாக்கு வேறு மாதிரி பேசும், அப்படிலாம் கிடையாது. நாங்கள் மனிதர்களாக, மன்னிக்க தெரிந்தவர்களாக, மகாத்மா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, பாபா சாஹேப் அம்பேத்கர் வழி வந்தவர்களாக மன்னிக்க தெரிந்தவர்கள். ஒன்று ப்ரூவ் பண்ணணும், நான் எங்கே ஹிஸ்ட்ரி ஷீட்டர், எந்த ஸ்டேஷனில் இருக்குது, எந்த கமிஷனர் என்ன ரவுடிஸில் வச்சுருந்தார். ப்ரூவ் பண்ணலன்னா மன்னிப்பு கேட்கணும். இல்லைன்னா சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். எங்களுக்கு அரசியல் பாதுகாப்பு, சட்ட பாதுகாப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது, இதை எடுத்துமே கொடுத்து இப்படி பேசியிருக்காரு, இது சரியா? பொது வெளியில் பேசியிருக்காரு. இன்றைக்கி மாலை 6 மணிக்குள்ள ஒரு மன்னிப்பு கேட்கணும். சார் பொதுவாக சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஒரு நெறியாளர், அவர் அரசியல் நேர்மையான அரசியலாக இருக்கா தமிழ்நாட்டில்? சொல்லுங்கள், நேர்மையாக அரசியல் பண்ணுறாரா? அவர் வந்த பேர் எத்தனை ஹிஸ்ட்ரி ஷீட்டரை கட்சியில் சேர்த்துருக்காரு? நான் என்ன பேசியிருக்கேனா? எத்தனை ஹிஸ்ட்ரி ஷீட்டரை சேர்த்துருக்காரு நான் பேசியிருக்கேனா? எத்தனை சமூக விரோதிகளை, ரவுடிகளை சேர்த்துருக்காருன்னு பேசியிருக்கேனா? நாங்கள் ஜனநாயகவாதிகள், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட, மக்களுக்காக உருவாக்கப்பட்ட காங்கிரஸ். கேளுங்க, நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க. கலாட்டாலேருந்து பேசுகிறோம். இதுமாரி நீங்கள் அவதூறு ஒன்று பேசியிருக்கீங்க, இந்த அவதூறுக்கு ஆதாரம் இல்லாமல் பேசியிருக்கீங்க. ஒன்று ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் நான் சொன்ன அவதூறு சரி, நியாயம். அப்படி இல்லைன்னா மன்னிப்பு கேட்கணுன்றாங்க. ரெண்டுத்தில் எதை செய்ய போகிறீங்க அப்படின்னு கேளுங்க. கேட்பீங்களா? சார் பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் மேலே, பலர் மேலே இல்லாத ஒரு விமர்சனம் பட்டியலின சமூகத்திலேருந்து வரக்கூடிய தலைவர்கள் மேலே இந்த இது வந்துடுது. கேங்ஸ்டர், ரவுடி, கட்ட பஞ்சாயத்துன்னு. அது ஏன் பார்க்கலாம்? உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, மனிதர்கள் பிறக்கும்போதே சாதி தெரியாது, மதம் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு இடையில் சொருகப்பட்டு தான் அந்த சாதி, மதம் எல்லாம். மூட நம்பிக்கை உள்ளவர்கள் ஜனநாயகத்தை மீது நம்பிக்கைலாம் அதை பிடிச்சிக்கிறான் டைட்டாக. நான் ஜனநாயகவாதி, டெமோக்ராட்டிக் மேன். உலகம் தெரியும், ஒரு நாட்டு சட்டமும் தெரியும், ஒரு நாட்டில் மதம், சாதி, சமயம் எல்லாத்தையும் நான் அறிந்தவன், தெரிந்தவன், கற்றவன். அவங்ககிட்ட அந்த சாதிலாம் இருக்காது. பெரிய மனது உடையவங்ககிட்ட சாதி இருக்காது, மதமே இருக்காது. எல்லா மதமும் சமம். எங்கள் துணைத் தலைவர் இருக்கார் சொர்ணா சேதராம், அவர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்து சாமி இருக்கும், கிறித்தவ சாமியும் இருக்கும். நான் ஒரு முறை கேட்டேன், ஜீசஸும் இருப்பார், ராமரும் இருக்கார், முருகரும் இருக்கார். அப்போ அவர் எப்படி வாழ்ந்துட்டுருக்காரு? எல்லா மதமும் சமன்றார். அது ஒரு ஜனநாயகம். எனக்கு வெறுப்பு இல்லை எந்த சாமி மேலேயும். இந்த சாமி நல்லதை சொல்கிறதையும் எடுத்துக்கிறேன், அந்த சாமி நல்லதை சொல்கிறதையும் எடுத்துக்கிறேன். எல்லாம் எம்மதமும் சம்மதம்னு வாடுறாங்க. ஆனால் நீ என்ன பண்ணுற? கிறித்தவர்களுக்கு எதிராக பேசுகிற, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிற, பார்சிக்கு எதிராக பேசுகிற, புத்திஸ்டுக்கு எதிராக பேசுகிற, சீக்கியர்களுக்கு எதிராக பேசுகிற, எல்லாத்துக்கும் ஒரு கதை வச்சுருக்க. அப்போது இந்த சாதியம் என்பது, இந்த வெறுப்பு அரசியல் என்பது, நீங்கள் சொல்கிற மாதிரி தலித்துகள் மேலே மட்டும் ஏன் இந்த அவதூறுகள் அப்படின்றது இப்போ கட்டமைக்கப்பட்டதில்லை. அது காலங்காலமாக அதோடைய வாரிசாக தான் அண்ணாமலை இப்போது காட்சி அளிச்சிட்ருக்கார். ஒரு சாதிய பார்வையில் தான் அப்படி ஒரு முத்திரை குத்தப்படுதா? பாபு ஜெகஜீவன் ராம் இந்த நாட்டோட துணை பிரதமர், இராணுவத்துறை அமைச்சர், அவர் வகிக்காத இலாக்காக்களே கிடையாது.
அவர் போயிட்டு ஒரு சிலைக்கு மாலை போட்டாருன்றதுக்காக பீகாரில் அந்த சிலையை பால் ஊற்றி கழுவுனாங்க. நான் சொல்கிறதெல்லாம் ஆதாரத்தோடு பேசுகிறேன். பால் ஊற்றி கழுவுனாங்க. கழுவுனது யார்? மூட நம்பிக்கை சித்தாந்தம். இப்போ ஒருத்தர் ரொம்ப வாய் திறந்து பேசிகிட்டு இருக்கார், அவருடைய மூதாதையர்கள் ஊற்றி கழுவுனாங்க. நீ எப்படி இந்த சிலையில் வந்து நீங்கள் மாலை போட முடியும்? கழுவிடா, தீட்டுப்பட்டுடுச்சுன்னா. அப்போது ஜெகஜீவன் ராம் துணை பிரதமர், அந்த தேசத்துடைய துணை பிரதமர், இராணுவத்துறை அமைச்சர், அவர் வதிக்காத இலாக்காக்கள், அவருக்கே இந்த நிலைன்னா செல்வ பிறந்தகைக்கு என்ன நிலை இந்த நாட்டில்? இதை ஒழிக்கத்தான் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சட்ட பாதுகாப்பை அளிக்க வேண்டிய எல்லாம் இருக்குன்னு இதை காட்டுறாரு. சரி, அன்னை இந்திரா காந்தியை பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் ஆலய வழிபாடு செய்யும் போது யார் தடுத்து நிறுத்தது? எப்படிப்பட்ட சக்திகள் தான்? KR நாராயணன், இப்போ இருக்கிற திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர். இல்லை சார், இந்திரா காந்தி, திரௌபதி முர்மு, இதெல்லாம் நீங்கள் KR நாராயணன் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. இந்திரா காந்தி அவங்க எதுக்கு நடத்துனாங்க? அப்பர் கஷ்டம் தானே அவங்க. சரி, அதை விட்டுருங்க. PTR பழனிவேல்ராஜன் நிதி அமைச்சர், அவருடைய தந்தை ஒரு மிக சிறந்த ஆளுமை, ஆன்மீகவாதி, ஒரு ஆன்மீகவாதி, ஜனநாயகவாதி. அவங்க மனைவி பழனி கோவிலுடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய தக்காரா அறநிலையத்துறை தலைவராக போடணுன்னு நியமித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்துக்கு போனது யார்? காரணம் என்ன சொன்னாங்க? சொல்லுங்கள், என்ன சொன்னாங்க? அவரும் நமக்கு தாய் மாதிரி, அவரும் தாயாக நினைக்கணும், ஒரு பெண்மணியாக நினைக்கணும். ஆனால் அது மேலே நம்பிக்கை கிடையாது. இவர்கள் வந்து இதை ஏன் நியமிச்சிங்கிறதுக்கு ஒரு சொன்னாங்க, வாயால் சொல்கிறது கூச்சமாக இருக்குது. மாங்கல்யம் இல்லாதவர்கள் இருக்கலாமா அப்படின்னு போனால் அப்போ எவ்வளோ மூட நம்பிக்கையில் அவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே தான் இந்திரா காந்திக்கும். என் வாயில் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. நம்முடைய தாய், அது யாராக இருக்கட்டும், இந்த கேமராமேன் இருக்கார், அவங்க அம்மா வந்து என்னுடைய அம்மா மாதிரி. நான் அவங்க வந்து தாலி பாக்கியம் இல்லை அவங்களுக்கு, நான் விடமாட்டேன் அப்படின்னு நான் மனுஷனா நான்? அப்படி தானே அவங்களாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வாரிசு தான் அவர் ரொம்ப பேசிகிட்டு இருக்கார். இப்போ இதுக்கு பதில் சொல்லட்டும், பேசிட்டார். சாதியம், மூட நம்பிக்கை, இதுதான் தலித் தலைவர்கள் மேலே இப்படி ஒரு முத்திரை குத்துறதுக்கு காரணமாக இருக்குது. சார், ஆம்ஸ்ட்ராங் அவருடைய அந்த இறுதிச் சடங்கில் முழுமையாக இருந்திருந்தீங்க. திருமாவளவன் உள்ளிட்ட சிலர் இருந்தாங்க. அதில் நீங்களும் மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு மாநில தலைவர், நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர், ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர். போய் இரங்கல் தெரிவிக்கிறது, அஞ்சலி செலுத்துறது வேறு. 2 நாளும் உடன் இருக்கிறது, அங்கேயே இருக்கிறது, அந்த ஏற்பாடுகள் செய்கிறது, நள்ளிரவு போய் அடக்கம் பண்ணுற. எங்களுடைய தலைவி அன்னை சோனியா காந்தி அவர்கள் தொடர்பு கொண்டு அகில இந்திய பொறுப்பாளரிடம் சொல்லி, எங்களிடம் சொல்லி, ஒரு தலித் தலைவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் உடனிருந்து கிட்ட இருந்து அடக்கம் செய்து காங்கிரஸ் கட்சியை சார்பாக அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். அதுதான் தலைமை பண்பு. எங்கள் தலைவி அன்னைய சோனியா காந்தி சொன்னாங்க, அதை முதலமைச்சர்கிட்ட பேசுங்கன்னாங்க, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னாங்க. எங்கேயோ புதுடெல்லியில் உட்காந்து இருந்தவங்க, நம்ம கட்சி கிடையாது, மாற்று கட்சி, போங்க ஒரு அஞ்சலி செலுத்திடுவாங்கன்னு சொல்லலை. அஞ்சலி செலுத்தி விட்டு அறிக்கை கொடுத்து விட்டு உண்மையான குற்றவாளியை பிடிக்க வேண்டும்னு முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள், கிட்ட இருந்து அடக்கம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கன்னாங்க. அன்னை சோனியா காந்தி மட்டும் இல்லை, தலைவர் ராகுல் காந்தி அந்த குடும்பத்திற்கு ஆறுதலாக இருங்கன்னு சொன்னார். இந்த தேசத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் இரங்கல் செய்தி அனுப்புகிறார். என்ன இரங்கல் செய்தி? படிங்க ஒரு லைன். அதில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து இரும்பு கரம் கொண்டு அகற்ற கொடுக்க வேண்டும்னார். இதுதான் சார் காங்கிரஸ், எல்லாருக்குமான கட்சி காங்கிரஸ். எங்களுடைய கட்சி தலைமையுடைய ஆணை இது. அடக்கம் செய்யும் வரை நீங்கள் இருக்க வேண்டும், காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் இருக்க வேண்டும், எல்லாம் இருந்தோம். நான் மட்டுமா இருந்தேன், எங்கள் மாவட்ட தலைவர்கள் இருந்தாங்க, காங்கிரஸ் பேரியக்க முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க. ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை படுகொலை செய்திருக்கிறார்கள், நீத்தார் பெருமை செய்யுங்கள், கடைசி வரை இருந்து அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு 1 மணி வரைக்கும் அடக்கம் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் கட்சி தலைமையுடைய கட்டளை இது. ஏன் பாஜகலேருந்து வரல? யாருமே வர வேண்டியது தானே. எல்முருகன்லாம் வந்துட்டு போனாங்க. எங்கே வந்தாங்க? எங்கே சார் வந்தாங்க? நீங்கள் சொன்னீங்களே, போவாங்க, ஒரு மாலை போடுவாங்க, வந்துடுவாங்க. கடைசி வரை பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருங்கன்னு எங்கள் தலைமை சொல்லுது. கடைசி வரை நான் இருந்துட்டு வந்தேன். எங்கள் தலைமையுடைய ஆணை, கட்டளை அது. உங்கள் தலைமையை அப்படி சொல்லலை. போங்க
வீடியோக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க, கண்டித்து பேட்டி கொடுங்க, ஒரு மாலை வச்சுட்டு வந்துடுங்க, அப்படி கிடையாது. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக ஒரு கட்சி, ஒரு இயக்கம், பகுஜன் சமாஜ் கட்சி, அந்த மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை அப்படி தான் பார்க்கணும். நிறைய பேர் ஆனால் அப்படி பார்க்கலையே சார். பார்வை கோளாறு தான். திருக்குறள் படிக்கணும், நீத்தார் பெருமைன்னு படிக்கணும். ஒருத்தன் இறந்த பிறகு வந்துங்க நீத்தார் பெருமையில் திருவள்ளுவன் என்ன சொல்கிறார், திருவள்ளுவர் குறளை படிக்க சொல்லுங்கள். முதல்ல தமிழை உள்வாங்கணும். சான்ஸ்கிரிட்டை உள்வாங்குறவங்க அவங்க தமிழர் பெருமையை பேச மாட்டாங்க, சமஸ்கிருத பெருமையை பேசுவாங்க. அவங்ககிட்ட அதெல்லாம் சொன்னால் புரியாது. இல்லை சார், திராவிட இயக்க ஆதரவாளர்கள், திமுக ஆதரவாளர்கள் கூட நிறைய பேர் எழுதுறது இப்படி தான் எழுதுறாங்க. என்னென்னு இந்த மாதிரி அவருக்கு எதுக்கு, அவர் யாருக்கு தெரியும், இப்போ தான் கேள்வியே படுறேன், இந்த மாதிரிலாம் எழுதுறவங்களாம் இருந்தாங்க. சரி, மக்கள்கிட்ட தொடர்பு இல்லாமல் இருக்கிறவங்க ஒரு தட்டு மக்கள்கிட்ட தொடர்பு இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் தொடர்பு இருக்கணும் சார். ஒரு மனிதன் என்றால் கீழே பார்க்கணும், ஃபஸ்ட்டு மேலே பார்க்கக்கூடாது. எங்கள் தாய் தந்தையெல்லாம் எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. எவன் வந்து ஏழ்மையில் இருக்கிறானோ அவனை அணுகு, அவனை பார்த்துக்கோ, அவனுடைய கஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களாம் போகாத, மேலே யார் வசதியானவங்களோ, யார் பணக்காரர்களோ, யார் அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அங்கே மட்டும் தொடர்பு வச்சுக்கோ அப்படின்னு யாரும் சொல்லலை. நீங்களும் பகுஜன் சமாஜில் இருந்திருந்தீங்க, உடன் பயணிச்சிருந்தீங்க, அவரோடு பழகி இருந்திருந்தீங்களா? அவர் எப்படிப்பட்டவர் உங்களுக்கு? வெரி அவுட் ஸ்போக்கன், எதுவும் வந்து நேர்மையாக வெளிப்படையாக பேசக்கூடியவர், அவ்வளோதான். அதுதான் அவருக்கு பிரச்சனையே. இப்போ ஆருத்ரா கோல்டில் பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கிட்ட போகிறாங்க, ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்டவங்க போகிறாங்க. அவர் குரல் கொடுத்தாருல, பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பணத்தை கொடுறான்னார்ல, அவங்களுக்காக குரல் கொடுத்தாருல, அதை கேட்காதுன்னு தானே இன்னொருத்தங்க கேட்குறான்றாங்க. இப்போ விசாரணையில் இதெல்லாம் வரப்போதில்லை. எங்கேருந்து இது ஆரிஜின் ஆஃப் த மர்டர், இந்த கான்ஸ்பிரசி எங்கே ஆரம்பிச்சது எல்லாம் வரப்போகுது. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நீங்கள் பண்ணுங்க. Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.